இன்று மாண்புமிகு பங்கிமூன் அவர்கள் சற்று தாமதித்துத்தான் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். ஆகவே எல்லா நிகழ்வுகளும் தாமதிக்க தொடங்கிவிட்டன. அவர் நாங்கள் ஒரு மணித்தியாலம் காத்து கொண்டிருந்ததன் பிற்பாடு அவருடைய அலுவலர் ஒருவர் வந்து, நீங்கள் அவருக்கு கைலாக கொடுத்து போட்டு விட்டுடுங்கோன், அவரை காணாமல் அவரை அனுப்பிவிட்டா என்ன என்று கேட்டார். நாங்கள் அதுக்கு மிச்சம் எங்களுடைய மனவருத்தத்தை தெரிவிக்க, அதுக்கு பிறகு சரி ஒரு 6 நிமிஷம் நீங்கள் பேசலாம் என்று தரப்பட்டது. ஆகவே 6 நிமிஷம் பேச்சுக்குத்தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த 6 நிமிஷத்தை தான் மையமாக வச்சு என்னோட கேள்விகள் கேட்குறீங்க. ஆனால் இது இப்படி நடக்கும்னு எனக்கு முந்தையே தெரியும். இதன் காரணத்தினால ஒவ்வொரு விடயங்கள் சம்பந்தமாகவும் உரிய ஆவணங்கள் தயாரித்து அவற்றையெல்லாம் அவரிடம் கையளித்து விட்டேன். காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக சுமார் 4000 சொச்ச மக்கள் யார் யார் காணாமல் போனார்கள் என்ற முழு விவரங்களும் அவருக்கு ஒரு புத்தக ரூபமாக, இந்த பெரிய புத்தக ரூபமாக அதை கொடுத்தாச்சு. அடுத்தது காணிகளை திருப்ப கொடுக்கறது சம்பந்தமாகவும் எல்லா விதமான எங்கெங்கே யார் யார் இந்த இராணுவத்தினர் அல்லது கடற்படை ஆகாயப்படை யாரால் எங்கு காணிகள் அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான முழு விவரங்களும் கொடுத்தாச்சு. எங்களுடைய காணிகள் இந்த கட்டிடங்கள் என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் கொடுத்தாச்சு. ஆகவே ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் பலவிதமான தகவல்களை கொடுத்து இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஐக்கிய நாடுகளுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கொண்டோம். பேசும்போது நாங்கள் 5 விடயங்களை குறிப்பிட்டோம். முதலாவதாக 2009 இங்கு வந்திருந்த போது மனித உரிமைகள் சம்பந்தமான சகல நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் இதுவரையிலே இன்னமும் நீக்கப்படவில்லை என்பதை ஒரு குறையாக நான் குறிப்பிட்டேன். அடுத்தது போர்க்குற்றங்கள் சம்பந்தமான பொறிமுறை, விசாரணை செய்வதற்கான பொறிமுறை இன்னமும் முன்னெடுத்து செல்லப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு காட்டினேன். மூன்றாவதாக நல்லிணக்கத்திற்காக பாரிய பணம் செலவிடப்பட போவதாகவும் அதற்காக பணத்தை வாரி வாரி உலக நாடுகள் அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்க இந்த பணத்தை நல்லிணக்கத்திற்காக நாங்கள் பாவிப்பதென்று கூறிக்கொண்டு போர்க்குற்ற விசாரணையை சரியாக நடத்தாமல் நல்லிணக்கத்தினாலே எப்படி நாங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போகின்றோம்? இராணுவம் 1 லட்சத்துக்கு கிட்ட வடமாகாணத்தில் இருக்கின்றார்கள். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எந்த நன்மைகளையும் இதுவரை செய்ய இல்லை. காணாமல் போனோர் சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. சிறையில் எத்தனையோ பேர் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நல்லிணக்கத்தை எவ்வாறு கொண்டு வரப் போகின்றீர்கள்? முதலிலே போர்க்குற்ற விசாரணையை நல்ல முறையிலே நடத்தினால் மக்களுக்கு இதிலே ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடும் என்று சொல்லி அதனை 4ஆவதாக குறிப்பிட்டேன். 3ஆவதாக குறிப்பிட்டேன். 4ஆவதாக நாங்கள் அண்மையிலே ஐக்கிய நாடுகளுக்கு ஊடாகவும் வேறு ஸ்தாபனங்களுக்கு ஊடாகவும், அதாவது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவர்களோடு சேர்ந்து எங்களுடைய தேவைகளுக்கான ஒரு ஆராய்வை செய்து தேவைகள் சம்பந்தமான ஒரு கணிப்பு, அசஸ்மெண்ட், நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று செய்ய வேண்டும் என்று அதனை அவர்களிடம் கேட்டிருந்தேன். ஆகவே அதனை முன்னெடுத்து சென்று மிக விரைவிலே அதை செய்தால்தான் எங்களுக்கு வடமாகாணத்துக்கு ஒரு தேவையான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுக்கலாம், ஒரு மாஸ்டர் பிளானை நாங்கள் வகுக்கலாம் என்பதை சம்பந்தமாக குறிப்பிட்டேன். அதற்கு பிறகு கடைசியாக எங்களுக்குரிய உடனடி தேவைகள் சிலவற்றை பற்றி அவருக்கு குறிப்பிட்டேன். உதாரணமாக மிதிவடிகள் எடுப்பது சம்பந்தமாக இன்னும் பணம் இல்லை என்ற காரணத்தினால் சில இடங்களிலே மிதிவடி எடுக்கப்படவில்லை. ஆகவே அப்படி 9 விடயங்கள் அவரிடம் நான் குறிப்பிட்டேன். இதிலே அவர் பதில் சொல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதில் தந்தார். அதாவது தான் அரசாங்கத்தினிடம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும், சென்ற முறை தான் வந்தபோது அதனை
நீக்குவதாக குறிப்பிட்டிருந்ததும் இப்பொழுது அது இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அதை அவ்வாறு வைத்திருப்பது பிழை என்றும் அதனை நீக்கும் போது அந்த சட்டத்துக்கு கீழே யார் யார் கைது செய்யப்பட்டு அல்லது சிறையில் இருக்கின்றார்களோ அவர்களையும் நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று தான் அரசாங்கத்திடம் கேட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அது ஒரு முன்னேற்றகரமான செய்தி. ஆகவே அது ஒன்று. இரண்டாவது, போர்க்குற்றம் சம்பந்தமாக அவர் கூறினார், போர்க்குற்ற விசாரணை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களின் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறையாக அது அமைத்தால்தான் அதனை நாங்கள் அதனுடைய தீர்மானங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் போர்க்குற்ற விசாரணைக்குரிய பொறிமுறையை நல்லவாறாக நியமிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் அது சம்பந்தமான உதவிகளை புரிந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நல்லிணக்கம் சம்பந்தமான சமாதானத்துக்கு உரிய பீஸ் பில்டிங் சமாதானத்திற்கான நடவடிக்கைகளில் அவர் குறிப்பிட்டார். இப்படி 21ஆம் தேதி இந்த மாதம் எங்களுடைய வெளிநாட்டு தலைவர்கள் அமைச்சர் மங்கள சமரவீர உலக நாடுகளில் இருந்து கிடைக்கும் பணம் சம்பந்தமாக இதற்காக கிடைக்கப்படும் பணம் சம்பந்தமாக நிதி சம்பந்தமாக ஒரு கூட்டம் நடைபெறப் போகின்றது என்றும் அவர் அங்கு இணைத்தலைவராக இருப்பார் என்றும் அந்த கூட்டத்தின் போது எங்களுடைய தேவைகளை தாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் அந்த தேவைகளுக்கு உரியமாறு பணத்தை எடுத்து செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் நன்மைகளையும் செய்து தரப்போவதாகவும் குறிப்பிட்டார். அடுத்தது தேவைகள் சம்பந்தமான கணிப்பு அது தானாக நடந்து கொண்டு போகும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அந்தந்த நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் தன்னுடைய காலம் இன்னொரு 4 மாதத்தில் முடிவடைகின்றது என்றும் ஆனால் ஐக்கிய நாடுகள் தொடர்ந்து இருக்கும் என்றும் அது அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து செல்லும் என்றும் குறிப்பிட்டார்.